ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்துல நியூவாக ஒரு 2-3 போஸ்டர்லாம் வந்திருக்கு. ஸோ என்னன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட ஆஃப்லைன் ப்ரொமோஷனாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்லைன் ப்ரொமோஷனாக ஒன்றும் கிடையாது. ஸோ ட்ரெயினில் வந்து ஜனநாயகன் படத்தோட ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காரு அண்ட் பஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் கார் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படத்தோட போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி வந்து ரேஸ்க்கு கலந்துருக்காங்க. ஸோ அங்கே சுற்றிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் அங்கேருந்து இப்போ 2 புது போஸ்டர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுல இந்த ஒரு போஸ்டர் தான் புது போஸ்டர். இந்த போஸ்டர்ல வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் முன்னாடி நிக்கிறாரு அண்ட் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பூஜா கட்டணும் அமிதா பச்சன் கை அப்படி ஸ்மைல் வச்சுட்டு நிக்கிறாங்க. சோ வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொன்னா. சோ செம்ம மாசா இருக்குது. சோ தளபதி கச்சேரியில சாங்ல வரக்கூடிய இந்த ஒரு இமேஜ் தான். சோ வெறித்தனமா இருக்குது. அண்ட் இன்னொரு போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனிருத் அவர்கள் நிக்கிறாரு அண்ட் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மத்த மியூசிக் டேரக்டர்லாம் நிக்கிறாங்க. சோ சூப்பரா இருக்குன்னு தான் சொன்னோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சுக்காக எடுத்த போஸ்டர் நினைக்கிறேன். சோ செம்ம மாசா இருக்குது. அண்ட் அவ்வளவுதான், மத்தபடி எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த போஸ்டர்ஸ் தான். சோ செம்ம மாசா வந்ததுன்னா கார்ல ஒட்டி அங்கங்க சுத்திட்டு இருக்கு. சோ படத்தோட ஆஃப்லைன் ப்ரொமோஷன் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ வேற லெவல் சம்பவம் தான் சொல்லணும். அண்ட் படத்துக்கான ஆடியோ லான்ச்சுக்கான ஹைப் நிலந்து ஏத்த போறாங்க, எனக்கு ஒரு வீடியோ வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேத்து சொல்லியிருந்தேன். சோ அதாவது அப்டேட் வந்துச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு அப்டேட் இப்போ வரைக்கும் வரல. சோ வந்தது வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்றேன். சோ பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல வந்தா கூட நான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் சொல்றேன். சோ அந்த அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் படத்தோட டிக்கெட் புக்கிங்லாம் ஆனா யூகேல ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. சோ இது வரைக்கும் லியோ படம் தான் ஹையஸ்ட் டிக்கெட் புக்கிங் சேல்ஸ்ல இருந்துச்சு. சோ அதை தட்டி தூக்கிட்டு ஜனநாயகன் படம் ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்காங்க ஃபேன்ஸ். டிக்கெட் புக்கிங்லாம் தாறுமாறு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கு யூகேல. அண்ட் அடுத்ததா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அந்த வகையில வெயிட் பண்ணுங்க. மத்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஓபன் ஆகி நம்பர் 1 ட்ரெண்டிங்ல வெறித்தனமா ஜனநாயகன் படம் சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம அடுத்தது ஆடியோ லான்ச் தான். சோ ஆடியோ லான்ச்சுக்கு தான் செம்மையா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தளபதி விஜய் அவர்களுடைய லாஸ்ட் குட்டி ஸ்டோரிக்காக ஃபேன்ஸ்லாம் ஈகலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ செட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. சோ இந்த ஆடியோ லான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 85,000 பேர் கூடுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செட்டப் போயிட்டு இருக்கதா சொல்லப்படுது. சோ இது மட்டும் இல்லாம நம்ம அனிருத் அவர்களும் இதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. சோ ட்ரிபியூ வீடியோ அண்ட் மாசா பாடுறதுக்காக அந்த ஒரு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு சொல்லப்படுது. சோ அதெல்லாம் வீடியோ ரிலீஸ் பண்ணி வேற லெவல் சம்பவம் பண்ணுவாங்க கேவின் ப்ரொடக்ஷன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேக் டு பேக் அப்டேட் இருக்குது. அண்ட் அனிருத் அவர்கள் ஒரு ஆடியோ லான்ச்ல கலந்துக்கிட்டாலே அது வேற லெவல் சம்பவம் தான். வேற லெவல் ஒரு வைப் தான். வேற லெவல் அது ஒரு செலிப்ரேஷன் தான். சோ செம்ம மாசா இருக்கும். சோ அந்த வகையில இந்த ஒரு ஆடியோ லான்ச்ன்றது ரொம்பவே லென்த்தா மாசா செம்மையா இருக்க போகுது. இந்த ஒரு ஆடியோ லான்ச்சை டிவில டெலிகாஸ்ட் பண்றாங்க. சோ லைவ் டெலிகாஸ்ட் பண்ணா சூப்பரா இருக்கும். சோ இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. சோ லைவ் டெலிகாஸ்ட் வந்துச்சு அப்படின்னா மாசா இருக்கும். சோ அந்த அளவுக்கு நான் உட்கார்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நான் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஜனவரி 4ஆம் தேதி தான் வந்து டிவில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. சோ அது வந்து ஜீ தமிழ்ல தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. சோ பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜீ தமிழ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா சொல்லிட்டாங்க. பட் ஆனா இன்னும் நிறைய பேர் நம்பாம சன் டிவின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா கிடையாது, ஜீ தமிழ் தான். சோ ஜீ தமிழ் வாங்குனது ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து நீட்டா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஷோ பண்ணிடுவாங்க. பட் ஆனா நெகட்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா ஷோ பண்றது தான். சோ சும்மா போட்டு தேய்ச்சிருவாங்க. கடைசியா வந்து கோட் படத்தை கூட இவங்க தான் வாங்கியிருந்தாங்க. சோ போட்டு தேய்ச்சிட்டு இருக்காங்க. சோ ஒரு நாள் போட்டா பரவாயில்ல, மறுநாளும் போடுவாங்க, அடுத்த நாளும் போடுவாங்க. ஃபெஸ்டிவல் டேட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தேர்தல் நெருங்க அந்த ஒரு படத்தை போட்டு தேய்ச்சி எடுத்துருவாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு. சோ ஒரு வழி கிடையாது. ஆனதாச்சு போனது போச்சு. நம்ம மொபைல் அடிக்கடி பார்த்துக்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்தோட ஆஃப்லைன் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரேஸ் கார்லாம் ஜனநாயகன் படத்தோட நியூ போஸ்டர் எல்லாம் ஓடிருக்காங்க. சோ இந்த ஒரு போஸ்டர் பத்தி எல்லாம் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நீங்க எந்த அளவுக்கு இந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.